எட்டர்னல் லவ் ஆஃப் ஃப்ராக்ஸ் வெப் சீரிஸோட 7 அண்ட் 8 எபிசோட் இதில் பார்ப்போம். யாருக்கெல்லாம் இந்த வெப் சீரிஸ் அண்ட் கே ட்ராமா ரொம்ப பிடிக்குமோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டே வந்து இந்த மாஸ்க் போட்டிருக்கவனுக்கும் ஹீரோக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. லாஸ்ட் எபிசோடே பார்த்தோம்ல. ஏன்னா அவன் ரூவை கொன்றுவான். இவன் நம்ம ஹீரோ வந்து அந்த மாஸ்க் போட்டவனை கொன்னுடுறாரு. பெண்மேஷன் கொன்னோன்னா அவனுக்கு அவரோட வீக்னஸ் தெரிஞ்சிருக்கு. அவர் அந்த கூண்டை பார்த்தாலே அவருக்கு மயக்கம் வந்துடும். இப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவாரு. மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாரு. அதே மாதிரிதான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. ஹீரோயின் எவ்வளவோ எழுப்ப ட்ரை பண்றாங்க, ஆனா எழுப்ப முடியல. உடனே அவங்க அந்த கூண்டு இருக்குல்ல, அதை அவங்க தள்ளி வச்சிடுறாங்க. தள்ளி வச்சுட்டு அவர் வந்து அங்க இருந்து காப்பாத்த ட்ரை பண்றாங்க. காப்பாத்தி அவரோட ரூமுக்கே இவங்க வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் நான் பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஃபெங்மச்சன் சொல்றாரு, நான் வந்து ரொம்ப பழைய காலத்து ஒரு நரி, நான் எப்படி வந்து இந்த மாதிரி செத்து போவேன் அப்படின்றாங்க. ஆமா, கரெக்ட்ல. அது மாதிரி நல்ல மனுஷங்க யாருமே இறந்து போக மாட்டாங்க. எங்க அப்பாவும் கண்டிப்பா இறந்து போயிருக்க மாட்டாரு. ஆமா, ரூ வந்து எல்லா இடத்துக்குமே அந்த போயிருக்கா. ஹண்டட் பிளேஸ்ல கூட இருந்திருக்கா. ஆனா அவளே ஒரு இடத்த பார்த்து பயப்படுறாங்க. அது என்ன இடமா இருக்கும் அப்படின்னு தானே ஹீரோ சொல்றாரு. இது மாதிரி நிங்ஷன் பேலஸ் தான் அப்படின்ட்டு. நம்ம இந்த மாதிரி பிரின்சஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட பேலஸ் தான் அது வந்து ஒரு பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கதை சொல்றாங்க. நம்ம நிங்க இருக்காங்கல்ல, அவங்களோட மெய்டு ஒருத்தவங்க பாத்ரூம் போவாங்க. அங்கே ஒரு பேய் அவங்க பார்த்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு கத்தி அப்படியே வெளியில ஓடியாருவாங்க. இதைதான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் சொல்றாங்க, நான் எப்படியாச்சும் இப்ப வந்து பிரின்சஸோட பேலஸ்க்கு போகணும். அங்க போனா கண்டிப்பா வந்து எனக்கு வந்து தெரிஞ்சிரும் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு சொன்னோன்னே, இல்ல, அவ ரொம்ப ஒரு அரகண்டான பிரின்சஸ். கண்டிப்பா நீ அந்த இளவரசி கிட்ட போறது ரொம்ப வந்து ஆபத்தான விஷயம் அப்படின்றாங்க. இல்ல இல்ல, நான் இங்க போனா மட்டும்தான் எங்க அப்பா வந்து எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். உங்க பவரை வச்சு எப்படியாச்சும் நீங்க வந்து என்னை அங்க சேர்த்து விட்டுருங்க. உனக்காக தான் எல்லாருமே பயப்படுவாங்க. அதனால நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு ஃபெங்மோஷன்ட்ட கேட்டுட்டு இருக்காங்க ஹீரோயின். இவருமே வந்து சரி, ஓகே, நாளைக்கு வந்து நம்ம ஏதாச்சும் அதுக்கு பிளான் பண்ணுவோம் அப்படின்னோடனே, அப்பதான் எங்க அப்பாவை நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பி போறாங்க. கிளம்பி போகல அவர் என்ன பண்றாரு, கையை பிடிச்சு உட்காரு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப தெரியாம ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்க கிஸ் பண்ணோன்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்து பழைய நினைவுகள்லாம் வருது. இது மாதிரி இவங்க ஏற்கனவே பார்த்த மாதிரி நிறைய விஷயம் வந்து அவங்க கண் முன்னாடி வந்துட்டு போகுது. இவர் அப்படியே யோசிக்கிறாரு, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் எந்திரிச்சு ஓடிடுறாங்க. அடுத்து நம்ம மோஜின் வந்துடுறாரு. வந்துட்டு, பாஸ் என்னாச்சு, உங்க மூச்செல்லாம் ரெட் கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அன்னி கொடுத்த கிஸ்ஸா அப்படின்னா, வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு வாய மூடிட்டு, நான் கொடுத்த வேலையெல்லாம் பாரு ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவரு போயிடுறாரு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அவர் ஒரு நினைச்சு பாக்குறாரு. இவருக்கு ஒரு ஃபெரிமேன் தேவை. அதுதான் நம்ம ஹீரோயின். அவங்கள வச்சுதான் இவர் வந்து இம்மோரிட்டி வந்து அடைய முடியும். அது வந்து இவர் யோசிச்சு பார்த்து நம்ம மோஜின்ட்ட சொல்றாங்க. அப்ப நீங்க டக்குன்னு கேட்டு இம்மோர்டாலிட்டி பண்ண வேண்டியது தானே. நீங்க எவ்வளவு நாள் தான் ட்ரிபுலேஷன்ஸை தாங்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்க சீக்கிரமா இது பண்ணுங்க அப்படின்றாரு. நெக்ஸ்ட் இங்க ஹீரோயின் வெளியில யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்படி எனக்கு ஏதோ எதுவும் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, மறுபடியும் போவோம்ட்டு உள்ள போய் அவர் தூங்கிட்டு இருக்காரு. அப்ப பார்த்தா அவங்க மெதுவா போயிட்டு கிஸ் பண்ணி பாக்குறாங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லிப்ல கன்னத்துல எல்லாம் கிஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ அப்படியே முழிச்சு, என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, உன்னை கிஸ் பண்ணல, அப்பதான் எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங் எல்லாம் வந்துச்சு. உன்னை பழைய பார்த்த மாதிரி, அதனால கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணேன், உனக்கு கொஞ்சம் நான் முத்த கொடுத்துக்கிறேன் அப்படின்றாங்க. இவங்களும் மாத்தி மாத்தி வந்து கிஸ் பண்ணிட்டே இருக்காங்க பெருங்கோச்சனை. அவருக்குமே ரொம்ப ஷை ஆயிடுது. அப்படியே மூஞ்சி எல்லாம் ரெட் கலர்ல ஆயிடுது அந்த வெக்கத்துல. ப்ளீஸ் தயவு செஞ்சு எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்கள தள்ள சொல்லிட்டு இவர் வெளியில போயிடுறாரு வெக்கத்துல. வெளியில போனா அங்க நம்ம பையு வராரு. பையு வந்து, ஏய், இந்த மாதிரி ஹீரோயினை பாத்தியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நீ வேற ஏன்டா அப்படி பண்ற, என்னை போட்டு படுத்துற அப்படின்னு சொல்லி உள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்ல வர்றதுக்குள்ள இவர் ஓவரா வாய் பேச ஆரம்பிச்சு விடுறாரு. நான் இங்க இருக்க எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், ஆனா அந்த பிரின்சஸ் இடத்துல மட்டும் தேடவே இல்லை. ஒருவேளை அவன் அங்கேதான் இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அங்க இருந்து போறாங்க. ஆமா, உன் மூஞ்சி என்ன இவ்ளோ ரெட்டா இருக்கு. சரி, என்னமோ, நான் வந்து என்னோட தேவதையை தேட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோயின் வந்து தேட போயிட்டாரு. எங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க அந்த இவரோட ஐஸ் படுக்க இருக்குல்ல, அதுலயே படுத்து வந்து தூங்கிடுறாங்க. இவங்க படுத்து தூங்கணும்னா இவங்கள பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து பழசெல்லாம் வந்து நினைச்சு பாக்குறாரு. இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து ஒரு சின்ன குட்டி பொண்ணா இருக்காங்க. அப்ப பார்த்தோம்னா இங்க ஒரு குட்டி நரி இருக்கு. அந்த நரி கூட இவங்க ரொம்ப ஜாலியா விளையாடுறாங்க ஒரு கட்டத்துல. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு வீராங்கனையா இருக்காங்க. அதுல ஹீரோயினை பாக்குறாங்க. அப்புறம் இன்னொரு கெட்டப்ல இருக்காங்க. இந்த மாதிரி 3 கெட்டப் வந்து காட்டுறாங்க. இதை பார்த்தா அவர் ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டுட்டு சிரிச்சுட்டு இருக்காரு. இங்க பார்த்தோம்னா பயு வந்து பிரின்சஸோட பேலஸ்குள்ள அப்படின்னு மெதுவா நுழையிறாங்க.
பிரின்சஸ் ஒரு வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிட்டவங்கல்ல, உடனே உள்ள வந்த உடனே யாரோ உள்ள வந்திருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. யார் வந்திருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அட்டாக் பண்றதுக்காக அவங்க வெளில போறாங்க. இந்த மாதிரி கத்திய வேற எடுத்துட்டு போறாங்க. கத்திய எடுத்துட்டு போயிட்டு பயு தானே உள்ள வந்திருக்காரு. இவர் இங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க கத்தி எடுத்துட்டு வந்துட்டு அப்படியே பின்னாடி நிக்கிறாங்க. பின்னாடி நின்னுட்டு யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துல வைக்கிறாங்க. உடனே அவர் என்ன பண்றாரு, டக்குன்னு யோசிச்சு இந்த மாதிரி தூக்கத்துல நடந்த மாதிரி அப்படி நான் இப்ப எங்க இருக்கேன், ஐயோ நான் ரூம்ல இருக்கேன், நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கத்துல நடந்த மாதிரியே ஆக்ஷனை போட்டுட்டு அங்க இருந்து இவங்க கிளம்பி போயிட்டாங்க. உடனே உங்களுக்கு சந்தேகம் வந்துருது. ஒரு நிமிஷம் இல்ல, நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்ல இல்ல நான் தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு, அதனாலதான் தெரியாம வந்துட்டேனே, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்ட்டு ரெண்டு பேரும் அப்படியே க்ளோஸ் அப் ஷாட்ல ஒண்ணு காட்டுறாங்க. அப்ப ரெண்டு பேருக்குமே அப்படியே ஒரு மாதிரி வெக்கம் வந்துருது. அது முக்கியமா பிரின்சஸ்க்கு இவர் மேல கொஞ்சம் அப்படியே ஃபீலிங்ஸ் வேற வந்துருது. சரி, தேவையில்லாம இந்த மாதிரி என்னோட பேலஸ்க்கு எல்லாம் வராத, நீ வெளியில போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரெண்டு பேருமே இங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. ஓடி போனதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பயோவை காட்டுறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்ட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்து இங்க பார்த்தோம்னா இவங்க அதை நினைச்சு பார்த்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஹாப்பியான இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரேட் ஆயிடுச்சு போல. அதை நினைச்சு பார்த்து சந்தோஷப்படுறாங்க பிரின்சஸ். இங்க பயோ வந்து, அம்மா ஏன் இப்ப என் மூஞ்சி எல்லாம் ரெட் ஆயிடுச்சு, ஹார்ட்லாம் படப்படன்னு இருக்கு, வேற ஓடி வந்ததுனால இருக்கும், சரி நம்ம போயிட்டு நம்ம செல்லத்தை தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவர் கிளம்பி போயிடுறாரு. இவங்கள்ட்ட தப்பிச்சதே பெருசுன்ட்டு. நெக்ஸ்ட் இங்க பேலஸ காட்டுறாங்க. பேலஸ்ல வந்து வளர்ப்பு தாய் இருக்காங்களா, பிரின்சஸோட வளர்ப்பு தாய். அவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனா இங்க பிரின்சஸ் வந்து பயுவும் அவங்களும் நேற்று சந்திச்சதை நினைச்சு பார்த்துட்டே இருக்காங்க. இது மாதிரி நினைச்சு பார்த்துட்டு இருக்கேன் ஹீரோயின் அந்த இதுல எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன் இவங்க ஒரு இது மாதிரி தொங்க விட்டுட்டு அதுல எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா ஹீரோ ஒரு பிளான், என்ன பிளான்னா அதை அத்து விட்டு ஹீரோயின் டக்குன்னு வந்து காப்பாத்துறதுதான் வந்து ஹீரோட பிளானே. அதை வந்து அவர் இங்க இருந்தே கையில வந்து அத்து விட்டுடுறாரு. அத்து விட்டதுக்கு அப்புறம் கரெக்டா ஹீரோயின் வந்து அப்படியே தாங்கி பிடிச்சிடுறாங்க. தாங்கி பிடிச்சோன்னா இவங்க நம்ம பிரின்சஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இவங்களை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவங்க அம்மா வந்து இவங்களை வந்து சின்ன பிள்ளையிலேயே வந்து இவங்கள்ட்ட வளர்க்க கொடுத்துருவாங்க. அவங்கதான் வந்து இவங்க ஃபுல்லா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க. உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்ட்டு அந்த வளர்ப்பு தாய் கேக்குறாங்க. இல்ல இல்ல, உங்களை காப்பாத்துனதே எனக்கு பெரிய பிளெஸ்ஸிங் தான், ஆனா எனக்கு இங்க வேலை பார்க்கணும்ட்டு ஆசை அப்படின்றாங்க. உடனே பிரின்சஸ் ஃபர்ஸ்ட் ஒத்துக்க மாட்டாங்க. இது மாதிரி எங்க இதுக்கு வந்து நான் ரொம்ப பெரிய பெரிய ஸ்கில்டு இதுதான் எடுப்பேன், அது மாதிரி யாரு வந்து நம்புறேனோ அவங்களதான் எடுப்பேன், ரேண்டமா ஒரு பர்சன் எப்படி செலக்ட் பண்றது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க சரின்ட்டு நான் போறேன்ட்டு கிளம்பிடுறாங்க. உடனே இந்த வளர்ப்பு தாய் இருக்காங்களா, அவங்க வந்து இல்ல இல்ல இரு இரு, அவ என்னை உயிரெல்லாம் காப்பாத்திருக்காள்ல, அவளுக்கு நீ ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. சரி, இவங்க சொல்றதுனால நீங்க வேலைக்கு சேர்ந்துக்கோ, ஆனா ஏதாச்சும் தப்பு நடந்துச்சு நீ உயிரோடயே இருக்க மாட்டே அப்படின்றாங்க. இங்க மோஜின் வராரு. மோஜின் வந்துட்டு சொல்றாரு, இது மாதிரி இன்னைக்கு உங்களோட ட்ரிபுலேஷன்ஸ் மாஸ்டர், இது மாதிரி நீங்க உங்க பெரியமேனை கண்டுபிடிச்சு நீங்க டக்குன்னு வந்து இம்மார்டலிட்டி அடையலாம்ல. ஏன்னா ஒவ்வொரு ட்ரிபுலேஷன்ஸ்லயும் இவர் வந்து அந்த இடி இருக்குல்ல, இடி வந்து இவரை தாக்கும். ஏன்னா இவர் இம்மார்டலிட்டி இருக்குல்ல, அதை அடைஞ்சிட்டாருன்னா வந்து இவரை வந்து அந்த இது தாக்காது. பட் அதை அடையல அப்படின்னா இவரை வந்து தாக்கும். அதனால வந்து மோஜின் சொல்றாங்க, இல்ல இல்ல நான் பாத்துக்கிறேன், நீ வெளியில போ அப்படின்னு சொன்னோன்னா அந்த இடி தண்டர் வந்து அவரை தாக்கும்ல. அப்ப பார்த்தோம்னா இங்க இருக்கிறதெல்லாம் இருட்டாயிடும். இங்க பார்த்தா ஹீரோயினா இங்க மெய்டும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் சொல்றாங்க, அம்மா பிரின்சஸ்க்கும் அவங்க அம்மாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. என்னாச்சு, என்ன எடுக்கும்னா வந்து இது மாதிரி பிரின்சஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட அம்மா வந்து அவங்க பிறந்தவன ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அழகு போயிடுச்சு, அப்புறம் இது மாதிரி நிறைய அவங்க கஷ்டப்பட்டாங்கன்ட்டு இவங்கள பிரிச்சு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க மெய்டு கிட்ட வளர்க்க கொடுத்துட்டாங்க, இவங்க பாத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வரையுமே வந்து பிரின்சஸ் வந்து அவங்க பார்த்திருக்கவே மாட்டாங்க. பிரின்சஸோட ஒரிஜினல் அம்மா அந்த வளர்ப்பு தாய் தான் வந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த பேய் கதையை இவங்க சொல்லிட்டு இருக்காங்க, இங்க ஒரு பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நடந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் ஹீரோ சொல்லியிருப்பாங்கல்ல, அதையுமே வந்து இந்த இடத்துல வந்து இவங்க சொல்லி காட்டுறாங்க. சொல்லி காட்டணும்னு நீ எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பார்த்தா ஹீரோ வந்து அவனோட ட்ரிபுலேஷன்ஸை வந்து தாங்கிட்டு இருக்காரு. அப்ப பார்த்தா அந்த இடி வந்து இவர்கிட்ட பேசுது, எதுக்கு நீ இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, பேசாம வந்து நீ இந்த இம்மாரலிட்டி எல்லாம் விட்டுரு, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, அவ பாத்தியா உன்னை கண்டுக்கவே இல்லை, அவ ஒவ்வொரு ஜென்மத்திலயும் ஒவ்வொருத்தவனோட இருக்கான், ஆனா உன்கிட்ட மட்டும் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவரை ரொம்ப ட்ரிகர் பண்ணுது. இவரால வந்து அதை தாங்கிக்கவே முடியல. அப்பதான் ஒண்ணு நினைச்சு பாக்குறாரு, இது மாதிரி நீ மனுஷ உருவத்தை எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்ட்டு அந்த ஒரு மாஸ்டர் சொல்லியிருப்பாரு. அவங்கள்ட்ட நம்ம கேட்கும். நம்ம ஹீரோக்கு வந்து அழகா குட்டியா வந்து கியூட்டா இருக்காரு நிறையா. அப்ப போயிட்டு இவங்கள்ட்ட கேட்கல, நீ எதுக்கு மாறணும் அப்படின்னு நினைப்பாரு. அப்போ ஒரு படம் மாதிரி போட்டு காட்டுவாங்க, இது மாதிரி ஹீரோயின்காக தான் நான் மாறணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு.
அப்ப வந்து ஹீரோயினுக்காக ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் அவர் அவ்வளோ வருஷம் வந்து இது மாதிரி ட்ரிபுலேஷன் பண்ணி நம்ம ஹீரோயினை வந்து பார்ப்பாரு. ஆனா அவர் அப்பயே சொல்லியிருப்பாரு அந்த மாஸ்டர், நீ நம்ம ஹீரோயினை எப்ப வேணாலும் மீட் பண்ணலாம், அது உன்னோட டெஸ்டினி பொறுத்து இருக்கு, ஆனா அதுக்கு நீ வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து இவர் சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் அவர் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த கியூட்டான நரி வந்து இது மாதிரி அழகா காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நினைச்சு அவர் இது மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப பார்த்தோம்னா அவருக்கு ரொம்ப முடியாம வந்துரும். இந்த மாதிரி படுத்திருப்பாரு. படுத்திருக்கையில வந்து அங்க மோஜின் வந்துருவாரு. மோஜின் வந்து பாஸ் என்னாச்சு அப்படின்னு கேட்பாரு. ஒன்றும் இல்ல, அதெல்லாம் ஒழுங்கா தான் இருக்கேன், நீங்க எங்கே இருங்க, நான் போய் உங்களுக்கு மெடிசன் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு கோர்வை எடுத்து போத்தி விட்டு அவருக்கு கொஞ்சம் அப்படியே இவரோட பவர்ல கொஞ்சம் அவருக்கு கொடுத்துட்டு அங்கிருந்து அவர் கிளம்புறாரு மோஜின் வந்து. எங்க பார்த்தோம்னா அவர் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த இடி இருக்குல்ல, அது இவரை தாக்குனதுக்கு அப்புறம் அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது, அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அடுத்து ஹீரோயின் இங்க காட்டுறாங்க. ஹீரோயின் வேகமா வராங்க, வேகமா தான் அவர் மேல தெரியாம விழுந்துடுறாரு. அதுவே அவரால் தாங்கிக்க முடியல. இன்னும் உன்னை இது மாதிரி லைட்டா தான் வந்து கிக் பண்ணேன், அதுக்கே நீ இப்படி கத்துற, உனக்கு முடியலையா, உனக்கு ஜுரமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன், நீ என்னன்னு சொல்லு அப்படின்றாங்க. ஆமா, உன்னோட அந்த நாய்ப்பைய சுத்திட்டே இருப்பான்ல மோஜின், அவன் எங்க காணோம் அப்படின்னு சொல்லல. இந்த மாதிரி அவன் மெடிக்கல் போயிருக்கான், மெடிசன் வாங்க அப்படின்றாங்க. அப்ப பார்த்தோன்னா நினைச்சேன், நான் அப்பவே கேட்டேல உனக்கு முடியலையா என்னன்ட்டு, உனக்கு என்ன பண்ணுதுன்னு உனக்கு என்கிட்ட சொல்லு அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. இல்ல இல்ல, அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்ல, அவனுக்கு தான் முடியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓ, அவனுக்கு முடியல, ஒருவேளை ரேபிஸ் வந்துருச்சோ, ஏன்னா அவனை பார்த்திருக்கேன், அவ பார்த்தாலே என்னை பார்த்து சம்மந்தமே இல்லாம குலைச்சிக்கிட்டே இருப்பான், எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு ரேபிஸ் வந்திருக்கும், இப்பயே மருந்து எடுத்துக்கிறதா நல்லது, இவ்வளோனாட்டி அவன் கடிச்சோன்னு வச்சுக்கோவேன் நம்மளுக்கு ரேபிஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அவனுக்கு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் இவங்க பிரின்சஸ பத்தி சொல்றாங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா, அந்த பிரின்சஸ் இருக்கால, ஒரு மெய்டு வந்து பாம்பு போட்டாலாம், அதுக்கெல்லாம் அவன் வந்து கொன்னுட்டானா அப்படின்றாங்க. இங்க மெடிக்கலை காட்டுறாங்க. அவர் மருந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்காரு. மருந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்கேல நம்ம அங்க வேலை பாக்குறவங்க இருப்பாங்கல்ல ஹீரோயின் இடத்துல, அங்க ஹீரோயின் ஃப்ரெண்ட் எல்லாம் இங்க தானே இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டை தானே நம்ம மோஜின் லவ் பண்ணுவாரு. அப்ப லவ் பண்ணிட்டு இருக்கேல அவருக்கு அங்க ஒரு நியூஸ் வருது, இங்க இது மாதிரி இங்க நிறைய பேருக்கு வந்து சளி பிடிச்சிருக்குன்ட்டு. உடனே அந்த சளி மருந்து கொடுங்கன்ட்டு கேட்டுடுறாரு ஹீரோ மறந்துட்டு. இந்த மாதிரி அப்புறம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இந்த மாதிரிதான் பிரின்சஸ் வந்து ரொம்ப ஒரு கொடுமையான ஆளாம், நிறைய கொடுமைப்படுத்துவாங்களாம், அவகிட்ட இருந்து நான் எப்படியாச்சும் தப்பிச்சு ஆகணும் அப்படின்ட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அங்க பார்த்தா மழை வருது. மழை வருது, எப்படி போவ அப்படின்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, லேசா நனைஞ்சனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு இவங்களும் அங்க இருந்து நனைஞ்சுக்கிட்டே வந்து அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு கரெக்டா கொடைய வச்சுட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பாரு இவங்களுக்காக, ஹீரோயினுக்காக. அப்ப பார்த்தா ரெண்டு பேரும் இடிச்சுக்கிறாங்க. இவங்க வந்து லேசா தான் இடிக்கிறாங்க, பட் அவரால் வலி தாங்க முடியல, ஏன்னா அவர் ஏற்கனவே இடிய தாங்கிட்டு வந்திருக்காருல்ல. அப்பதான் ரெண்டு பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி நான் வந்து இது மாதிரி இம்மார்லிட்டி அடையிறதுக்கு எனக்கு ஒரு ஃபெரிமேன் தேவை, அந்த ஃபெரிமேன் வந்து எனக்கு இது பண்ணிட்டான்னா நான் அந்த உலகத்திலே இருக்க மாட்டேன், மறுபடியும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க வந்து இந்த மாதிரி அங்கே போகிற மார்டல் வேர்ல்டே, இந்த மாதிரி ஹியூமன் வேர்ல்டே எவ்வளவு நல்லா இருக்கு, நீ ஏன் சாமி ஆகணும்னு நினைக்கிற, சாமி எல்லாம் என்ன வந்து மனுஷனுக்கு உதவி பண்ணிட்டா இருக்கு, இல்ல இல்ல, நீ எதுக்கு இப்படி எல்லாம் இது பண்ற, நீ வேணாம், நீ எதுக்கு இந்த உலகத்தை விட்டு போகணும்னு நினைக்கிற, நீ என் கூடயே இரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்றாங்க. உடனே இவருக்கு ஒரு சந்தோஷம், ஏன்னா கூட இருக்க சொல்லிட்டாங்கல்ல. ஆனா இவர் அந்த வலியை வந்து அவரால் தாங்கிக்கவே முடியாது, அவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கும் அவருக்கு. அந்த வலியை தாங்கிக்கிறதும் ஹீரோயின் ஒரு ஆளுக்காக மட்டும்தான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து இவரை பார்த்துட்டு நான் போயிட்டு வரேன்னு போயிட்டாங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம மோஜினை காட்டுறாங்க. மோஜின் லவ்வரோட பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கல அவங்க ஒரு gift கொடுக்குறாங்க. அந்த கிஃப்ட்டை அவங்க சந்தோஷமா வாங்கிக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலா அது ஒரு நாய்க்காக செஞ்சிருப்பாங்க. இவர் வாங்கிக்குவாரு, பரவாயில்ல நான் வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வச்சுக்குவாரு. அப்புறம் அந்த மருந்தெல்லாம் கொடுப்பாரு சளிக்காக, இவங்களுக்கு மருந்தெல்லாம் கொடுத்துட்டு அவங்கள பார்த்து அப்படியே உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அடுத்து இதெல்லாம் ரசிச்சுட்டு போயிடுவாரு. போகையெல்லாம் கரெக்டா நம்ம ஹீரோ கட்டுறாங்க. ஹீரோ கட்டினோன்னா ஹீரோ வந்து எல்லாம் தெரிஞ்சிருச்சு இவர் இப்படிதான் பேசிட்டு வந்திருக்காருன்னு. ஆமா பாஸ், நீங்க அங்கிருந்து ஏன் வந்தீங்க, உங்களுக்கு முடியல அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, நீ ஒரு லாயல் டாகே இல்லை தெரியுமா, இதுக்கு வந்து ரூவோட நாயே பரவாயில்ல, அவளுக்காண்டி அது எவ்வளவு இது பண்ணுச்சு, பட் ஆனா நீ அப்படி இல்லை அப்படின்னு சொல்றாரு. உடனே அவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பஸ் பஸ் இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடையை எடுத்துட்டு இவர் பின்னாடியே வந்து போகிறாரு. பாஸையும் பாத்துக்கிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஹீரோயினும் இங்க இருக்க மெய்டு வந்து பாத் டப் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த வளர்ப்பு தாய்க்கு. அப்ப இவங்க ரெண்டு பேரும் காசிப்ஸ் பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வந்து காசிப்ஸ் பேசுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். இவங்க ஒரு வாட்டி பேய பார்த்திருக்காங்கல்ல, அந்த பேய பார்த்த கதையை மறுபடியும் வந்து ஹீரோயின்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் உனக்கு தெரியுமா பேய பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க.
சரி அதெல்லாம் விடு, நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐட்டம் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு பைனாக்குலரை காட்டுறாங்க. இதுல பாரு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பாக்குறாங்க. ஹீரோயின் பார்த்தா அதுல வந்து இது மாதிரி நிறைய பாய்ஸ் போட்டோஸ் இருக்கு, அனிமேட்டட் போட்டோஸ். அதுவும் வந்து ஜிம் பாடி உள்ள போட்டோஸ் வந்து நிறைய இருக்கு. இதை பார்த்து ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த வளர்ப்பு தாய் வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் இங்க நின்னு, அதான் ரெடி பண்ணிட்டீங்கல்ல, நீங்க இங்க இருந்து போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. போனதுக்கு சரி இருங்க, அந்த கையில தும்ப வச்சிருக்கீங்களா அதை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்க அதை பாக்குறாங்க. பார்த்துட்டு என்னது இது, பரவாயில்ல நல்லாதான் இருக்கு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ராஜாவை காட்டுறாங்க. ராஜா கிட்ட அந்த பிஏ போயிட்டு சொல்றாரு, இது மாதிரி ஆமா உண்மைதான், இது மாதிரி கிரவுன் பிரின்சஸ் வந்து பிரின்ஸ் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. இங்க கிரவுன் பிரின்சஸ் அவங்க ஒய்ஃபையும் காட்டுறாங்க. சாங் வந்து இது மாதிரி நீ என்னை அடிக்க நினைக்காத, நீ போய் அடிக்க நினைச்சா அப்பா சொன்னது உனக்கு மறந்து போச்சா, என் மேல கை வைக்கிறது அவர் மேல கை வைக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி அவர் மேல கை வைக்கிறதுனா நீ கை வச்சுக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. இங்க பார்த்தா வளர்ப்பு தாய் கத்துறாங்க. என்ன அப்படின்ட்டு வந்து பார்த்தா இங்க வந்து அந்த தண்ணி அப்படியே பிளட்டா மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து இங்க இருந்து பயப்படுறாங்க. ஹீரோயின் யோசிக்கிறாங்க ஏதோ ஒரு கெட்ட சக்தி இங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்து ஃப்ரூட்ஸ் கொண்டு போறாங்க நிங்க்கு. ஃப்ரூட்ஸ் கொண்டு போயிடல, இந்த ஃபாக்ஸ் எங்க தான் போய் தொலைஞ்சான் அப்படிங்கிற ஒரு பட்டாம்பூச்சி வந்து உட்காருது. உட்காந்து ஹீரோ மாதிரி வந்து பேசுது. இந்த மாதிரி நான் எந்த உருவம் வேணாலும் வருவேன், எந்த உருவத்துல வேணாலும், நீ இது மாதிரி பிரின்சஸ் ரூம்குள்ள போ, அங்க ஏதாச்சும் க்ளூ கிடைக்குதா அப்படின்ட்டு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் போறாங்க. போனதுக்கு அப்புறம் அந்த ரூம் ஃபுல்லா வந்து சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஃப்ரூட்ஸ் ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க பிரின்சஸ்க்கு. அப்புறம் பார்த்தோம்னா அது வந்து இது மாதிரி இங்க எதுவுமே இல்ல அவ்வளவா, நான் போறேன் அப்படின்னு சொல்லல கரெக்டா பிரின்ஸ் கிட்ட மாட்டிக்கிச்சு. பிரின்சஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோம்னா அந்த பட்டாம்பூச்சியை பார்த்தா அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. இவங்க பயப்பட்டது வந்து ஹீரோயின் விரட்டி விடுறாங்க ஐயோ கொல்லக்கூடாதுன்னு. ஆனா பார்த்தா அவங்க வளர்ப்பு தாய் வந்து கொன்னுடுறாங்க. ஐயோ இதையும் கொன்னீங்க அப்படின்ட்டு அவங்க அழுகுறாங்க ஹீரோயின். உடனே என்ன நீ ஒரு பட்டாம்பூச்சிக்காகலாம் இவ்வளோ இது பண்ற, அப்படிலாம் இருக்காது அப்படின்னோன்னா உம் இந்த மாதிரி பிரின்சஸ் வந்து இல்ல உன் மேல ஏதோ தப்பு இருக்கு, நீ வந்து ஏன் வந்து அதை அப்படி பாதுகாக்கிற, உன் மேல எனக்கு எதுவும் அப்பையில இருந்து டவுட்டாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அப்பதான் அவங்க சொல்றாங்க அப்படியெல்லாம் இல்ல, நான் ஒரு பட்டாம்பூச்சி வளர்த்தேன் சின்ன வயசுல, அது இறந்து போச்சு, அதனால எனக்கு எந்த பட்டாம்பூச்சியை பார்த்தாலும் கொல்லணும்னு மனசு வராது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே சொல்றாங்க. ஏன்னா அவங்க உண்மையாவே அந்த மாதிரி ஃபாக்ஸ் இறந்து போயிட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. விடுமா, அவ ஏதோ அந்த சென்டிமெண்ட்ல இது பண்றா, நீ ஏன் கோவப்படுற, உங்க அம்மா உன்னை பாக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க, வா நம்ம போவோம் அப்படின்னா நீங்க போய் சொல்லாதீங்க, எங்க அம்மா என்னை பார்க்கவே மாட்டாங்க அப்படின்றாங்க. இங்க பார்த்தா மோஜின்னு அப்புறம் அவங்க லவ்வர் ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்ல கரெக்டா வந்து பையு இருக்காருல்ல, அவர் நம்ம ஹீரோயினை தேடிட்டு இருக்காரு. தேடிட்டு இங்க வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறம் என்ன நீ இங்க இருக்க சாப்பாடுலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, இரு உன்னை போயிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஃபாக்ஸ் கிட்ட போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே மோஜின் வந்து பயோட்ட போயிட்டு ஏ லூசா நீ, உன்னோட தேவதை இருக்கல்ல அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டே இவதான், இவளை நீ ஒழுங்கா பாத்துக்கிட்டாதான் அவளை நீ கரெக்ட் பண்ணலாம் அப்படின்றாரு. அப்படியா அப்படின்ட்டு நீங்க என்ன வேணுமோ பிடிச்சிருக்கோ சாப்பிட்டுக்கோமா அப்படின்ட்டு பயு சொல்றாரு. அதுக்கப்புறம் மூணு பேரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்ல இது மாதிரி நீ இவள ஹீரோயினை பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல, பார்த்தேன், அவ வந்து இது மாதிரி பிரின்சஸ் இருக்காங்கல்ல அவங்க கூட தான் இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. உடனே பையன் வந்து நிஜமாவா, சரி நான் போய் பாக்குறேன்ட்டு அவங்களுக்காண்டி ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அப்ப பிரின்சஸ் கூட தான் நம்ம ஹீரோயின் போயிட்டு இருப்பாங்க. பார்த்து கண்டுபிடிச்சு விடுறாரு. பிரின்சஸ்க்காக மறைஞ்சு ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இங்க வந்து இந்த சாங் ஈச்சர்னு ஒருத்தன் இருப்பான்ல அவனை காட்டுறாங்க. அது ஓவரா பில்டப் பண்ணிட்டு வரான். இது மாதிரி பிரின்ஸ்க்கு வந்து எல்லாமே நான் தான் கிரவுன் பிரின்ஸ்க்கு, உனக்கு தெரியுமா அது அப்படின்ட்டு ஓவரா பில்டப் போட்டுட்டு வந்துட்டே இருக்காங்க கோன்சன் ஹாங் கூட. இங்க வந்து பிரின்சஸ் அவங்க அம்மாவை பார்க்க வராங்க. பட் அவங்க அம்மா இவங்க எப்போதுமே பார்க்கவே மாட்டாங்க. பாக்குறதுக்காக வந்து வந்து இவங்க வாசல்ல நின்றுட்டு அவங்க அம்மா பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவங்களும் கிளம்பி போயிடுவாங்க. இதான் இவங்களோட ரொட்டீனே. அதுக்கப்புறம் இதை வந்து அவங்க வளர்ப்பு தாய் சொல்றாங்க. சொன்னோன்னே எனக்கு தெரியும் அவங்க கண்டிப்பா இப்படிதான் பண்ணுவாங்கன்னு, உங்கள் ஒரு ஆளுக்காக மட்டும்தான் நான் வந்திருக்கேன் அப்படின்றாங்க. சரி விடு, நான் போய் இன்னொரு வாட்டி கேட்டுட்டு வரேன் அப்படின்றாங்க. இங்க அந்த ஈச்சின்னு சொல்றான், அந்த பாரு அவங்க இருக்கா, இவளை போய் நம்ம கொன்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கொல்ல போறாங்க. உடனே இது மாதிரி கொல்ல போனோன்னா எல்லாரும் நம்ம பிரின்சஸ் வந்து பாக்குறாங்க. என்னோட இடத்துல இருக்கவள நீ எப்படி கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவன் டக்குன்னு என்ன பண்றான், கத்தி எடுத்து கழுத்துல வைக்கிறான். அப்படி வச்சோன்னா பார்த்தோம்னா கரெக்டா பிரின்சஸ் வந்து இவங்களை காப்பாத்திடுறாங்க. இவ என்கிட்ட வேலை பாக்குறவ, இவன் மேல யாரையுமே நான் கை வைக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஈச்சன் வந்து எல்லாத்தையும் சொல்றான். இந்த மாதிரி இவ ஃபெங்மோச்சன்ட்ட இருந்தா, அப்ப எங்க அப்புறம் கிரவுன் பிரின்சஸ் வந்து இவ அடிச்சுட்டா,
அதனாலதான் அவளை வந்து கொல்ல வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அவ எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம், ஆனா இப்ப வந்து அவ என்கிட்ட வேலை பாக்குறா, அவ மேல யாரும் கை வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் சரி எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்க இருந்து போயிடுறான். இவன் போனோன்னா வந்து நம்ம பிரின்சஸ் கரெக்டா பையோ கூப்பிடுறாங்க. போச்சு, மாட்டிக்கிட்டோமா அப்படின்ட்டு இவர் உள்ள போறாரு. கையில தான் ஃபுட்டு வச்சிருக்காருல்ல, அந்த ஃபுட்டையும் கொண்டுட்டு போறாரு. போனோம்னா இது என்னது கையில அப்படின்னு கேக்குறாங்க. ராஜாக்காக ஃபுட் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு பையோ வந்து சொல்றாங்க. ராஜாக்கா எங்க இங்க கொண்டு வா காட்டு அப்படின்னு சொன்னோன்னா, இல்ல இல்ல அது ராஜாக்கு தான் உங்களுக்கு இல்ல அப்படின்னோன்னா, இங்க கொண்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்க ஸ்வீட்ஸ் மாதிரி நிறைய இருக்கு, அதை எடுத்து இவங்க சாப்பிடுறாங்க. சாப்பிட்டோன்னே ஐயோ இது உங்களுக்கு இல்ல ராஜாக்கு அப்படின்றாரு. இது அப்படியா, ஏன் ராஜாக்குன்னா நான் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸ் கேக்குறாங்க. டக்குனு அதை வாங்கி என்ன பண்றாங்க, அவங்க மெய்டு இருப்பாங்களா அவங்கள்ட்ட கொடுத்து இந்த அது எல்லாருக்குமே கொடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் என்ன பண்றாங்க, எல்லாருக்குமே அதை கொடுக்குறாங்க. ஹீரோயின் கையில வாங்கணும்னா இவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இப்பதானே யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா என்ன இப்ப சிரிக்கிற அப்படின்றாங்க. இல்ல இல்லையே சும்மா நீங்க தப்பா நினைச்சுக்கிறீங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அப்படின்றாரு. சரி நீ கிளம்பு, அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்ல, சாப்பாடு கொடுத்துட்டு இல்ல கிளம்பு அப்படின்றாங்க. சரி நான் போயிட்டு வரேன் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஆமா, நீ வந்து இந்த மாதிரி ஃபெங் மோஷன்ட்ட தானே ஒர்க் பண்ண அப்படின்ட்டு பிரின்சஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, சும்மா அங்க ஒர்க் பண்ணேன், அப்புறம் எனக்கு இங்க ஒர்க் பண்ணணும்னு ஆசை அப்படி அதனாலதான் இங்க வந்து ஒர்க் பண்ணேன் அப்படின்றாங்க. நீ பொய் சொல்ற, ஏதோ ஒரு மோட்டிவோட தான் நீங்க வந்திருக்க. நான் உன்னை ஃபெங் மோஷனோட நிறைய டைம் பார்த்திருக்கேன், அவன்கிட்ட நீ வேலை பார்த்த, இப்ப அப்ப என்கிட்ட வேலை பார்க்கறன்னா நீ என்ன மோட்டிவோட வந்திருக்க அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல, உங்களை எனக்கு பிடிக்கும், உங்ககிட்ட ஒர்க் பண்ணணும்ட்டு தான் நான் வந்தேன் அப்படின்றாங்க. இல்ல நீ எதையோ மறைக்கிற அப்படின்ட்டு இவங்க என்ன பண்றாங்க, அங்க இருக்க கத்தி இருக்குல்ல அதை எடுத்து உங்க கழுத்துல வச்சுட்டு உண்மையே சொல்லு, இது மாதிரி என்ன உன்னோட மோட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஐயோ சத்தியமா எதுவுமே இல்ல அப்படின்னோன்னா அதுக்கப்புறம் சொல்றாங்க, இது மாதிரி உங்க அம்மாவையும் உங்களையும் எனக்கு சேர்த்து வைக்கணும்ட்டு ஒரு ஆசை, அதனாலதான் நான் அப்படி வந்தேன்னொன்னே இவங்க நம்மள மறுபடியும் கத்தி எடுத்து அட்டாக் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் புடுங்கி அதை வந்து இவங்கள மறுபடியும் வெட்ட போயிடுறாங்க. அப்பதான் உங்களுக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது. ஏய் உனக்கு வந்து கத்தி சண்டையெல்லாம் தெரியுமா, அப்ப கண்டிப்பா நீ ஏதோ வந்து மோட்டிவோட தான் வந்திருக்க அப்படின்னோன்னா, இல்ல இல்ல உங்க அம்மா கூட எனக்கு சேர்த்து வைக்கணும் உங்களுக்கு, அது மட்டும்தான் எனக்கு ஆசை, அதை தாண்டி வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சொன்னோன்னே அவங்க வந்து ஓ அப்படியா அப்படின்றாங்க. அதோட பார்த்தோம்னா வந்து இந்த எபிசோட் வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேண்டாம் என்ன வெப் சீரிஸ் வேணும்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க அப்படியே.